2050 வருஷம் அமெரிக்கா சுதந்திரம் வாங்கி ஆக போகுதுன்னு அவனே சொல்லிக்கிறான். வெறும் 16 வருஷம் தான் சண்டை போடாமல் இருந்திருக்கான். ஒன்றும் உள்நாட்டு சண்டை, இல்லை மற்ற நாடு மேலே சண்டை. இன்னொரு நாட்டோட அழிவில் தான் என் வாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே நாடு இந்த உலகத்திலேயே அமெரிக்கா தான். ஆட்சி மாற்றம் நடத்துறதுக்கு நீங்கள் அடிக்க பார்த்தீங்கன்னா நடக்காது. அவங்க இராணுவ பலத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது ஓகே, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னது மார்க்கோ ரூபியோ. மொசாத் கொடுத்த தப்பான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, பெஞ்சமின் நித்தியாஹூ ப்ரெஷரை பேஸ் பண்ணி, முகமது பின் சல்மானோட அழுத்தத்தை பேஸ் பண்ணி ஈரான் மேலே நடந்த தாக்குதல். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியா ஏன் மத்தியஸ்தம் பண்ணல, இந்தியா ஏன் போல, இந்தியா எப்போ நம்ம போகிறோம்னு சொன்னோம், எப்போ நம்ம பண்ணுறோம்னு சொன்னோம். இப்போ பாகிஸ்தானோட முகத்திரை கிழிக்கப்பட்டது போல, பாகிஸ்தான் அசிங்கப்பட்டது போல நம்மளும் அசிங்கப்படணும்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் எல்லாம்? இஸ்லாமாபாத் பீஸ் டாக்ஸ் ஃபெயில் ஆகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் புட்டின். நேற்று மெசூத் பெஷஸ்கியான் கிட்ட ஃபோனில் பேசி ட்ரம்ப்பை எப்படி பின்ட்ரிக் பண்ணணும்னு கரெக்டாக தெரியும். அது ரஷ்யன் ஸ்டைலில் பின்ட்ரிக். அது இதில் பாகிஸ்தான் வேற குரூப்பில் டூப் மாதிரி, இந்த நாடு உங்ககிட்ட எல்லாம் குண்டு இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இஸ்லாமிய குண்டுக்கு இஸ்லாமிய குண்டு, இஸ்லாமிய துப்பாக்கின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பீடெக்ஸத்தோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்க. இஸ் இஸ்லாமிய ஃபோபிக். டாட்டோஸே குத்திட்டு இருக்காரு உடம்புல. அவரோட பழைய ஃபோட்டோ நீங்கள் எடுத்து பாருங்க. இஸ்லாமுக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஆள் தான் பீடெக்ஸத். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம்பா. ஜெய்ஹிந்து. ஜெய்ஹிந்து. என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக? இல்லை, அவங்க மொழியில் பேசினதான் பல பேருக்கு பல தப்பா புரியுது. எனக்கு இஸ்லாமோஃபோபியா இல்லை. அதாவது எவன் எல்லாம் குல்லா போட்டு தாடி வச்சுட்டு இருக்கானோ அவனை எல்லாம் நான் தப்பாக பார்க்க மாட்டேன். அதில் யார் நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள தான் தப்புன்னு சொல்லுவேன். ரெண்டாவது, எனக்கு அமெரிக்கா மேனியாவும் இல்லை. என் குடும்பத்தில் எவனாவது அமெரிக்காவுக்கு போய் டாலர் அனுப்புனா அதனால என் பொழப்பு நடத்தணுன்ற தேவையும் எனக்கு இல்லை. பஞ்சாயத்துன்னு ஒன்று கூட்டினானுங்கல்ல பாகிஸ்தானில். பஞ்சாயத்து தலைவரே வக்கத்தவன், போக்கத்தவன். அவனே திருவோடு இருந்துட்டு நாடாக போயிட்டு ஐயா சாமிய எனக்கு பிச்சை போட்டு சாமிய அப்படின்னு சொல்லி கேட்குறவன். 2050 வருஷம் அமெரிக்கா சுதந்திரம் வாங்கி ஆக போகுதுன்னு அவனே சொல்லிக்கிறான். வெறும் 16 வருஷம் தான் சண்டை போடாமல் இருந்திருக்கான். ஒன்றும் உள்நாட்டு சண்டை, இல்லை மற்ற நாடு மேலே சண்டை. இன்னொரு நாட்டோட அழிவில் தான் என் வாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே நாடு இந்த உலகத்திலேயே அமெரிக்கா தான். எவன் நாட்டில் வளம் இருக்கோ அவன் எல்லாம் சொரணுன்ட்டு ஒரு காலத்தை பிரிட்டன் பண்ண அதே தில்லாலங்கடி வேலையே பண்ணிக்கிட்டே இவன் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு 1945 இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 80 வருஷமாக இதே பொழப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. இதை விட்டா வர பொழப்பு இருக்கா பத்தியா? இஸ்து விட்டான் பத்தியா? எல்லாரையும் வம்புல மொத்த பேரையும் இன்னைக்கு தொங்க விட்டான். இன்னைக்கு UAE போச்சு, சவுதி அரேபியா முழுகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்கே ஜார்டனு ரிவிட் அடிக்கிறாங்க. இன்னும் மற்ற நாடெல்லாம் சொல்லவே தேவையில்லை. யார்? பஹ்ரைனு, குவைத்து, கொத்தாரு, இதெல்லாம். அது சைஸு பற்றியா? ஈரானில் ஒரு சின்ன ஊரோட சைஸு அந்த சைஸு. கொத்தாரும் ஈரானும் ஒன்றா ஒரு ஆயில் ஃபீல்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தானுங்க. நார்த் ஃபீல்டில் போயிட்டு பார்ஸ் ஃபீல்டில் போயிட்டு குண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்காரன் குண்டை போட்டு விட்டு இப்போது சவுத் ஃபீல்டில் போய் அவன் ரஸ்லஃபானை போட்டு அடித்து வர வேண்டிய மொத்த எண்ணையும் நிறுத்தி விட்டான் பத்தியா? குறவழி வரைக்கும் சோத்து போட்டு அமெரிக்காவை அங்கே உட்கார வச்சதுக்கு அல்ஃபஹாமும் அரேபியன் சிக்கனும் இதெல்லாம் சாப்பிட்டு குறவழி வரைக்கும் உட்கார வச்சதுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை காட்டான் பத்தியா அமெரிக்காக்காரன். இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு மொத்த இஸ்லாமிய நாடு எல்லாத்தையும் கோத்து விட்டான். பிரச்சனை இல்லை, அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு. இதில் வேற அவங்களோட போர் மந்திரியான் அவர். அதாவது அவங்க அமெரிக்காலேயே காரி துப்புறாங்க அவனை. இப்போ பாகிஸ்தானில் என்ன சார் அந்த பீஸ் டாக்ஸில் என்ன தான் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் ஆச்சு, ஏன் திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் JD Vance? இனிமேல் நான் நார்மலாக பேசுகிறேன். இந்த அமெரிக்கா பாகிஸ்தானில் இந்த பீஸ் டாக்ஸை நடத்துறது ஸ்டார்டட் வித் மிஸ்ட்ரஸ்ட். 2 பேர் நடுவுலையும் ஒரு புரிதல் இல்லாமல் தானே இது தொடங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் ஈரானோட டெலிகேஷன் அங்கேருந்து கலிபாஃப், முகமது பகீர் கலிபாஃப் ப்ளஸ் அப்பாஸ் அராச்சி ப்ளஸ் அவர் கூட இருந்த மற்ற கிட்டத்தட்ட 70 பேர் கொண்ட டெலிகேஷன் பாகிஸ்தான் அதுக்கு டிகாய் பிளேன்ஸை கூட அனுப்ப வேண்டியது. டிகாய் பிளேன்ஸ்னா இவங்க வர பிளேன் மாதிரி இன்னொரு பிளேன். ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ அதை தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருந்தது.
ஸோ யாரெல்லாம் நெகோசியேஷன் வரோன்னா அவனே தாக்குனாங்கடான்னா அது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவங்க மிட் நைட்டில் லேண்ட் ஆக வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் ஜேடி வேன்ஸ் வந்தார். ஜேடி வேன்ஸ் வர்றது நான் வந்து கேள்விக்குறி எழுப்புறேன்னா, February 11th வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த வருஷம் February 11th அமெரிக்கா வந்து சுற்றுப்பயணம் வந்துட்டு போனார். வந்து போன பிற்பாடு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த ஐடியா கொடுத்தார், அடிக்கணும்னு சொல்லிட்டு ஈரானை போட்டு. அதுக்கு சிஏஏ கிட்ட இருந்து அவங்க ஃபீட்பேக் வாங்கும்போது அதாவது பிரசிடென்ட்டு ராட்க்ளிஃப் அவங்களோட சிஏஏ சீஃப் அவர் சொன்னது என்னடான்னா ஃபார்சிக்கல் அப்படின்னாரு. ஃபார்சிக்கல்னா கேலிக்கூத்து அப்படின்னு அர்த்தம். ஈரான் மீது நம்ம சண்டை போடுறது, ஈரானை போய் தகர்த்து அதை வந்து நம்ம நினச்சதை குறிக்கோள் அடையணும்னு நினைக்கிறதே வந்து கேலிக்கூத்துன்னு சொன்னாங்க. அதையும் மீறி ட்ரம்ப்போட வார் கேபினட் February 26 கூடும்போது அடிக்கலான்னு சொன்ன ஒரே ஆள் பீட் ஹெக்ஸத் தான். ஆட்சி மாற்றம் நடத்துறதுக்கு நீங்கள் அடிக்க பார்த்தீங்கன்னா நடக்காது, அவங்க இராணுவ பலத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது ஓகே, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னது மார்க்கோ ரூபியோ. மறந்துடக்கூடாது, மார்க்கோ ரூபியோ இஸ் ஆல்சோ தி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் அமெரிக்கா. 1953 இன்னிய தேதி வரைக்கும் அமெரிக்காவுக்கு இருந்த தேசிய பாதுகாப்பு, அதாவது தலை சிறந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களில் அமெரிக்காவுக்கு இருந்திருக்காங்க. எக்ஸலண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ். உதாரணத்துக்கு பிரெசின்ஸ்கி, சோவியட் சாம்ராஜ்யத்தையே ஒழிச்ச பெருமை அந்த என்எஸ்ஏக்கு போய் சேரும், ரீகன் பீரியட்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹென்ரி கிஸ்ஸிங்கர். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்தது கிஸ்ஸிங்கர். பட் கிஸ்ஸிங்கர் பீரியடில் தான் கிஸ்ஸிங்கர் டிப்ளமசி அப்படின்னு வாங்குது. கிஸ்ஸிங்கர் தான் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஆகலை, திஸ் இஸ் த டைம் வி கல்டிவேட் சைனான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரிட்ஜு கட்டுறதுக்கு பாகிஸ்தான் யூஸ் பண்ணுது. ஸோ த ஆர்ட் ஆஃப் ஸ்டேட் கிராஃப்டை வந்து கிஸ்ஸிங்கர் இஸ் ஃபேமஸ், பிரெசின்ஸ்கி இஸ் ஃபேமஸ், காண்டி ரைஸ் ஜார்ஜ் புஷ் பீரியடில் இருந்த என்எஸ்ஐ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கூட ஆனாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் 5 நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் போன ஆட்சியில் இருந்தாங்க 4 வருஷத்தில். இந்த ஆட்சி வந்தப்புறம் 5 மாதத்தில் ஜனவரியில் அவர் பதவி இருக்கிறார், 5 மாதத்தில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஃபயர்ட். அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மாத்திரம், ஸ்டேட் இஸ் கண்டினியூயிங் ஆல்சோ as நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். 53 தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்ன்ற பதவி ஏற்பட்ட பிற்பாடு இது மாதிரி ஒரு ஜனாதிபதி இத்தனை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை ஃபயர் பண்ணது வரலாற்றிலேயே இல்லை, அமெரிக்கா வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அதுவும் இத்தனை நாள் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டே வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தொடர்றதும் இதுதான் முதல் முறை. ஸோ இவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிற அவர் ஏன் அனுப்பலை? அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஜேடி வேன்ஸ் அனுப்பினாங்க. ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார், அமெரிக்கா கிட்ட தேவையான பலம் இருக்கா, அதாவது உபகரணங்களும் போர்க்கருவிகளும் குண்டுகளும் நமக்கு போதிய அளவில் இருக்கா, ஏவுகணைகளும் போதிய அளவில் இருக்கா, ஒருவேளை போர் நீடிச்சுதானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேள்வி எழுப்பினது ஜேடி வேன்ஸ் தான். அதையும் மீறி ட்ரம்ப்போட டெசிஷன் தான் மொசாத் கொடுத்த தப்பான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ப்ரெஷரை பேஸ் பண்ணி, முகமது பின் சல்மானோட அழுத்தத்தை பேஸ் பண்ணி ஈரான் மேலே நடந்த தாக்குதல். சில பேர் சொல்லுவாங்க ஈரானில் முதல் நாளே அவங்க போரை ஜெயிச்சிட்டாங்க. தே ஹேட் அ டாக்டிக்கல் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். நான் இல்லைன்னு சொல்லலை, முதல் நாள் ஜெயிச்சிட்டாங்க. அயத்துல்லா குமேனி உட்பட பல்வேறு முக்கியமான தலைவர்கள் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இன்னும் சொல்ல போனால் முஸ்தபா குமேனியே கூட அவர் வந்து இன்னும் முழுமையாக ரிக்கவர் ஆகலை, அவரோட உடல்நிலை கவலைக்கிடம். சிலர் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து அவர் எவாக்குவேட் பண்ணிச்சு, அவர் ரஷ்யாவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பு. இதெல்லாம் இருக்கிற ஒரு பட்சத்தில் ஈரான் மீது இவங்க நடத்தின தாக்குதலால் அவங்க எடுத்துக்கொண்ட குறிக்கோள், ஆட்சி மாற்றம் என்ற குறிக்கோள் நிறைவேறியதா? அவங்க ஆட்சி மாற்றம் பண்ண நினச்சாங்க, ஆட்சியை வந்து கவுக்கணும்னு நினச்சாங்க. ஒரு ஆட்சியை கவுத்தா நாடு அமளியில் வரணும், அமளி ஏற்படணும், அங்கே ஒரு உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும், அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதா? இது வரைக்கும் அமெரிக்கா வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு போகும்போது ஒரு ரோட் மேப்னு ஒன்று இருக்கும், அதாவது ஒரு வரையறைப்படுத்தப்பட்ட சில ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க. என்ன கோரிக்கைன்னே உங்கள் தரப்புலையும் தெரியல, ஈரானோட தரப்புலையும் தெரியாமல் நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு போக முடியும்? அதுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் உடனடியாக உடன்படிக்கை எட்டிட முடியும்னு சொல்லி உலகம் எதிர்பார்த்தது மிகப்பெரிய தவறு. அதனால தான் இந்தியா வந்து இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியா ஏன் மத்தியஸ்தம் பண்ணல, இந்தியா ஏன் போகல, இந்தியா வந்து எப்போ நம்ம போகிறோம்னு சொன்னோம், எப்போ வந்து நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம். இப்போ பாகிஸ்தானோட முகத்திரை கிழிக்கப்பட்டது போல்
பாகிஸ்தான் அசிங்கப்பட்டது போல நம்மளும் வந்து அசிங்கப்படணும்னு யோசிக்கிறீங்களா நீங்கள்லாம்? ஐம் சாரி, திஸ் கவர்மெண்ட் வில் நாட் டூ இட். வி நோ டு என்கேஜ். எப்படி என்கேஜ் பண்ணணும்னு தெரியும். உதாரணத்துக்கு இஸ்லாமாபாத் பீஸ் டாக்ஸ் ஃபெயில் ஆகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தார் புட்டின். நேற்று மெசூத் பெஷஸ்கியான் கிட்ட ஃபோனில் பேசி ட்ரம்ப்பை எப்படி பின்பிரிக் பண்ணணும்னு கரெக்டாக தெரியும். அது ரஷ்யன் ஸ்டைலில் பின்பிரிக். அது யுக்ரைனுக்கு நீ வந்தல்ல, நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு கேட்குறாரு. சி த லாஜிக். சி, ஒரு பெக்கர்ஸ் கான் பி சூசர்ஸ் அப்படின்வாங்க. பிச்சை எடுக்கிறவங்க வந்து டேய் நீ 10 ரூபா நோட்டை போட்ட தான் வாங்குவேன், 50 ரூபா நோட்டை போட்ட தான் வாங்குவேன்னு கேட்க முடியாது. பாகிஸ்தான் இஸ் அ பெக்கர் ஸ்டேட். ஸோ அப்படிப்பட்ட பெக்கர் ஸ்டேட் வந்து ஹவு கேன் தே பி எ சூசர்? ரெண்டாவது, இந்த மத்தியஸ்தம் நடந்துட்டு இருக்கும்போது சவுதி அரேபியா கிட்டையும் கொத்தார்கிட்டையும் $5 பில்லியன் பணத்தை வாங்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்து 17 இல்லை 18 ஒரு ஸ்குவாட்ரன் 18 பிளேன் நினைக்கிறேன் 18 JF-17 பிளேன்ஸும் அனுப்பியிருக்காங்க. ப்ளஸ் 13,000 வீரர்கள் அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்க. 10,000 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அப்போது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் இது இந்த டோட்டல் இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடத்துறதுக்கு காரணமே நியூட்ரலிட்டியை காட்டுற மாதிரி காட்டிட்டு இனிமேல் அமெரிக்கா சவுதியிலேருந்து தாக்குதல் பண்ணாட்டியும் பாகிஸ்தானை வச்சு தாக்குதல் பண்ண முடியுன்றது. அமெரிக்கா வெளியே வருது. அமெரிக்கா வந்து தாக்குதல் இதை வந்து தந்திரத்தை மாற்றக்கூடும். இப்போது சவுதி அரேபியாவிலேருந்து பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணிச்சேன்னா நான் பேச்சுவார்த்தைக்கு நான் உனக்கு உடன்பட்டேன், நான் இடத்தையும் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் தான் கேட்கல, என்னோட டிஃபென்ஸ் பேக்ட் அக்ரிமெண்ட் படி நான் வந்து சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கம்பல்ஷன் அப்படின்வாங்க. இட்ஸ் அ டிப்பிக்கல் பாகிஸ்தானி டபுள் கேம். பாகிஸ்தானோட இரட்டை வேடம் இன்னைக்கு அம்பலப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானோட தரப்புலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்ச கோரிக்கைகள் என்ன? 4 கோரிக்கைகள். முதல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை வந்து திறக்கணும்னா அதுக்கு வரி போடுவாங்க. அதோட முக்கியமான கோரிக்கை அங்கே வச்சது தற்காலிக போர் நிறுத்தம் இல்லை, நிரந்தரமான போர் நிறுத்தம் அந்த மொத்த பிராந்தியத்திலையும் வரணும்னு சொல்லிட்டு. இப்போது நான் ஒரு ரிவர்ஸில் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன் ஈரான் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் அந்த பிராந்தியத்தில் வரணும்னு சொல்லி வருது? ஏன்னா மேபி அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாமே சார். அவங்கள்ட்ட இதுக்கு மேலே எங்களால் அடி வாங்க முடியாதுரா, முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இல்லை ஈராக், லெபனான், இதெல்லாம் இந்த நாடுகள் எல்லாமே ஷியா கிறிசன்ட் கீழே வருது, சன்னி கிறிசன்ட் கீழே வரல. ஸோ இதெல்லாம் ஷியா அந்த அந்த பிரிவை சேர்ந்தவங்க அங்கே ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. ப்ளஸ் அந்த ஈரானுக்கு சாதகமான குழுக்கள் அங்கே இருக்குது. இஸ்புல்லா ஈரானுக்கு சாதகமான குழு, அது லெபனானில் இருக்குது. இதே வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நஜாஃப், அவங்க நஜாஃபில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் செமினரி, ஷியா செமினரியிலேருந்து வந்தாலும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நஜாஃப் கோட்பாடு, நஜாஃப்லேருந்து வரக்கூடிய ஷியா ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்கள், அவங்க மத போதனை கொடுக்கக்கூடிய இடங்கள், அதை சார்ந்திருந்தாலும் குவாமை சாராதவர்களாக இருந்தாலும், ஏன்னா ஈரானில் இருக்கிறது குவாம் தான் தலைமையகம், நஜாஃப் வந்து ஈராக்கில் இருக்கிற தலைமையகம். இவங்க 2 பேருக்குமே கருத்தொற்றுமை இருக்காது, விபேதங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாமே ஷியான்ற ஒரு பெரிய அம்பரலா கீழே ஒன்றாயிடுது. இதே கொத்தார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொத்தார் இஸ் அ சலாஃபி ஸ்டேட், சவுதி இஸ் அ வஹாபி ஸ்டேட். எல்லாமே ஹன்பல் கோட்பாடில் இருந்தால். ஏன்னா சன்னி இஸ்லாம் என்பது 4 கோட்பாடை கொண்டது. ஹனாஃபி, மாலிகி, ஹன்பலி, ஷாஃபி, 4 கோட்பாடு இருக்கு. ஷாஃபி ஸ்கூல், இந்த ஹன்பலி ஸ்கூல்லேருந்து பிரிஞ்சு போனது தான் சலாஃபி, பழமைவாதம். சலாஃப்னா பழமைவாதத்தை பின்பற்றுறோம். அதுலேயே வந்து சலாஃப் வந்து தனியாக இருக்காங்க, வஹாபி தனியாக இருக்காங்க. சவுதி அரேபியாவில் தோன்றுறது தான் வஹாபி, புரியுதுங்களா? ஸோ இந்த வஹாபிக்கும் சலாஃபிகளுக்கும் கூட பிரச்சனை இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இது வந்து அந்த அரப் பெனின்சுலாவில் எல்லா இஸ்லாமிய நாடுகள் தானே, அவங்களுக்குள்ளே ஏன் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால், வெளியிலேருந்து பார்க்கும்போது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேற்றுமை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்கூல், அதாவது ஜூரிஸ்புடன்ஸ், அவங்களோட சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஹன்பலி கோட் ஆஃப் லாலேருந்து ஹன்பலிலேருந்து பிரிந்து பண்ண சலாஃப்னு சொல்லுவாங்க. அதோ கீழே வர சப் பிரான்ச் தான் வஹாபி. கொத்தார், UAE, சவுதி அரேபியாலாம், இவங்க 3 பேருக்குமே ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டர்க்கி பார்த்தீங்கன்னா, டர்க்கி ஃபாலோஸ் ஷாஃபி. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். டர்க்கி வந்து ஒட்டமன் கிலாஃபைட்டோட
அதோட தொடர்ச்சி தான் இப்போ இருக்க டர்க்கி அப்படின்னு சொல்கிறது டர்க்கி. இதே சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தான் வந்து புனித மக்கா மதீனாவுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ ஈரானும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தான் வந்து எல்லா வல்லரசுகளையும் குறிப்பிட்டு அமெரிக்கா போன்ற வல்லரசை வந்து நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே ஈராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமோட புனித ஸ்தலங்களாக கருதப்படும், அதுவும் அதாவது ஷியா இஸ்லாமோட புனித ஸ்தலங்களாக கருதப்படும் கர்பலா இருக்கிறது வந்து ஈராக்கில். ஸோ இவங்களுக்குள்ளேயே இத்தனை பாகுபாடும் வேறுபாடும் உள்ளே இருக்குது. இதில் பாகிஸ்தான் வேற குரூப்பில் டூப் மாதிரி, இந்த நாடு உங்ககிட்ட எல்லாம் குண்டு இல்லை, என்கிட்ட மொத்தம் தான் இஸ்லாமிய குண்டுக்கு இஸ்லாமிய குண்டு இஸ்லாமிய துப்பாக்கின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பாகிஸ்தான் வந்து என்கிட்ட தான் ஐ ஆம் த ஓனர் ஆஃப் தி இஸ்லாமிக் பாம், ஐ ஆம் த வின்னர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இத்தனை வேறுபாடுகள், இத்தனை விபேதங்கள், இத்தனை பிரச்சனைகள் அந்த பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து மற்றவர்களுக்கு அந்த பகுதியில் வந்து நுழையிறதுக்கும் நாட்டாமதனம் பண்ணுறதுக்கும் வழிவகுத்தது. ஸோ சற்று அவங்க வரலாறை புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஈரான் வந்து தலை தூக்குறதோ, ஈரான் வந்து அந்த ஷியா இஸ்லாமுக்கு அவங்களோட கிறிஸ்டன்ட்டுக்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் என்று நினைப்பதை வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகள் கீழே, அதாவது பர்ஷியன் கல்ஃபு கீழே சவுத்தில் இருக்கிற நாடுகள் விரும்பாது. சவுத்தில் இருக்கிற நாடுகள்னா எது? சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், இதெல்லாம் வந்து சவுத்தில் இருக்குது, பர்ஷியன் கல்ஃப் நடுவில். அதான் பீடெக்ஸத் என்ன சொன்னார், பர்ஷியன் கல்ஃபை வந்து அரேபியன் கல்ஃப்னு சொன்னார். இதை என்னைக்கோ ஈரான் நிராகரிச்சிருச்சு. காரணம் என்னடான்னா, பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய கடல் எல்லை அதிகம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். அதனால அது பேர் பர்ஷியன் கல்ஃப்னே வந்தது, அரேபியன் கல்ஃப் இல்லை அது பேர். அதை வேணுமென்றே தான் பீடெக்ஸத் வந்து பேர் மாற்றம் செய்வதற்கு முயற்சித்தார். ரெண்டாவது, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் எங்கே இருக்குன்னு அவரால் மேப்பில் காட்ட முடியல, தேடுறாரு. மூணாவது விஷயம், பீடெக்ஸத்தோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்க, இஸ் இஸ்லாமிய ஃபோபிக், டாட்டோஸே குத்திட்டு இருக்காரு உடம்புல. அவரோட பழைய ஃபோட்டோ நீங்கள் ஒன்றுமே எடுத்து பாருங்க, இஸ்லாமுக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஆள் தான் பீடெக்ஸத். மூணாவது பாயிண்ட், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஈரானை வந்து தாக்க வேண்டியதையும் ஈரானை அழிக்க வேண்டியதும் எதுக்கு அவங்க வந்து கட்டாயம் நினைக்கிறாங்கடான்னா, ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலை வந்து இருக்க விடாது என்பது இஸ்ரேலோட நம்பிக்கை. இஸ்ரேல் ரெப்ரசன்ஸ் தி ஜியோனிஸ்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்றது ஈரான் வந்து அதை கருது. அதனால இஸ்ரேலை அழிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடக்கும்போது ஈரான் ரெப்ரசன்ட் பண்ணுச்சு, அமெரிக்கா ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஈரானை போயிட்டு ஈரானோட தலைவர்களை எல்லாரையும் அழிச்சது எந்த நாடு? இஸ்ரேல். இஸ்ரேல்லேருந்து ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கா? ஆனால் ஈரான் என்ன பண்ணுச்சு, நீ அமெரிக்கா சொல் பேச்சு கேட்டு என் தலைவர்களை வந்து அழிச்ச, அப்போ ஏன் சொல் பேச்சு கேட்குற ஹிஸ்புல்லா வச்சு உன்னை நான் அடிப்பேன். இப்போ புரியுதா லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு? பட் ரெண்டு பேருமே பண்ணுறது தப்பு தானே சார்? அப்போ தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லியே, நான் அதனால தான் எந்த தரப்பும் நான் எடுக்க விரும்பலன்னு சொல்கிறேன் இந்த போரில். அதான் நான் சொன்னேன், ஐ எம் நெய்தர் இஸ்லாமியோஃபோபிக் ஆர் அமெரிக்கா மேனியாவும் எனக்கு இல்லை, ஐ எம் நாட் இஸ்லாமோஃபோபிக்னு சொன்னேன். இந்த இஸ்லாமிய ஃபோபியான்றது என்னடான்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து நம்ம புரிதலே இல்லாமல் அட்டாக் பண்ணுறது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபால்ட் லைன்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் நம்ம வந்து அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். பிரச்சனையே தெரியாமல், கொஷினே தெரியலன்னா ஆன்சர் எங்கேருந்து எழுதுறது? தட்ஸ் வாட் மெனி ஆர் ட்ரைங் டு டூ. இந்த ப்ராப்ளம் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ இது தீரப்போகிற ப்ராப்ளம் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடக்கும்போது, பாகிஸ்தான் பிறந்தது ஒரு ஷியா தலைவரால், ஜின்னா. ஆனால் இன்று முழுமையான ஒரு சன்னி இஸ்லாம் கோட்பாடை கொண்ட நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடத்துவதற்கு பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் மீது அழுத்தம் இருந்தது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் முதல்ல இருந்து அமெரிக்காவின் அடிவருடியாகத்தான் கருதப்பட்டது. மூணாவது, பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தராக இருப்பதற்கான அங்கீகாரம் அமெரிக்காவோ இல்லை ஈரானோ முழுமையாக கொடுக்கல. அஞ்சாவது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கோ போக்குவதற்கோ பாகிஸ்தானிடம் எந்த ஒரு துருப்புச்சீட்டும் இல்லை.